இதெல்லாம் சேர்த்துரும். என்ன இன்னும் நீங்க பழைய ஓட்டர் ஸ்கூட்டர் மகாதேவன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? I'm chief accountant at one of the top most IT company. வரட்டா? எத மகா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டியா? உன்னை இந்த ட்ரெஸ்ல பாக்குறப்ப பெரிய மகாராஜா மாதிரி இருக்கடா. உங்களுக்காவது தெரியுது. சரி, சாயங்காலம் வரும்போது பொடி வாங்கிட்டு எனக்கு. இந்த பொடி வாங்கிட்டு வர்றது, பீடி வாங்கிட்டு வர்றதுன்னு சொன்னீங்க, இல்ல வெடி வச்சிருவேன். தெரியுதா? அப்படியா? வெரி குட், வெரி குட். Watch out, classic Basha, chick finding me to see who is hotter, faster, better. I'm cheesy like the cheddar, got you respect like the capital letter. Watch out, I'm picking your chicks. You in the game, but I got the tricks. Shit bricks, got the one that is born, wrong hand run. ஆமா, வரும்போது வரட்டு ஆர்டர் பண்ற சாப்பிடலாம். ஹாய் அரவிந்த். என்ன மேன், மந்திரிச்சு விட்ட மாதிரி என்ன பாக்குறீங்க? என்னாச்சு? இல்ல அங்கிள், உங்களோட பழைய ஹேர் ஸ்டைல் மாத்திட்டேன். நீ என்னையே மாத்திட்ட. நான் ஆஃப்டர் ஆல் என் ஹேரை மாத்தக்கூடாதா? எஸ் சார். மேனு ரெடி சார். பாருங்க சார். ஏன் நீங்க படிக்க மாட்டீங்களோ? படிக்கிறேன் சார். அன்னைக்கு இன்னும் பெருசா ஃபிலிம் காட்டினேன், படி. ஓகே சார். சார் மட்டன் பீஸா சார், சிக்கன் பீஸா சார், வெஜ் சுப்ரீம் பீஸா சார், ஸ்பைசி வெஜிடபிள். அதுல இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்னு கொண்டு வா. இது எல்லாத்தையும் நான் ஒருத்தனே எப்படி சாப்பிடுவேன்னு நினைச்சிருப்பீங்கல்ல? இது என்ன பிட்சா சார்? சிக்கன் சுப்ரீம் பீஸா சார். சிக்கன் பிட்சா வாயாது. சிக்கனோட இந்த இது கூட கிடையாது. பிளாடி வெஜிடபிள் ஸ்பைசி பிட்சா. என்னடா இது? காரம்யா, வெறும் மிளகாவை போட்டு வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. சர்ப்ரைசிங், இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்குள்ள பசி போயிடுச்சு. இந்தா சார், பில்லே 3000க்கு மேல வரும் சார். ஏய், அது உன் டிப்ஸ் மேன். தேங்க்ஸ் சார். டிப்ஸ் 2000 ரூபாயா? என்னடா இது? முடியலடா. இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க், டேஷ் பேங்க். உங்க ரெஸ்டாரண்ட்ல எந்த கார்டு அக்செப்ட் பண்ணாங்களோ எடுத்துட்டு போ. ஓகே சார். ஒன்று தான் சார். டே அரவிந்த், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஓவர் தான் நான் இல்லைன்னு சொல்லியே. நெஞ்சில பட்ட வலி ஆத்திக்கிறேன். போன வாரம் தானே சர்வீஸ் கொடுத்தேன். ஏன் இப்படி அடிக்கடி மக்கர் பண்ணுது? ஏ அரவிந்த், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, சரி பண்ணிட்டு இருக்கேன். அது சரி, நீங்க ஏன் பண்றீங்க? கம் ஆன், பிரியாக்காக இது கூட பண்ண மாட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல நீங்க எழுந்திரீங்க. டோன்ட் வரி, இதெல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசில வராது மேடம். இதே மாதிரி தான் நான் காலேஜ்ல படிக்கும்போது பொண்ணுங்க எல்லாம் ஸ்டைல பார்த்து மயங்கி அப்படியே மடிஞ்சு விழுவாங்க. ஆமா, நீங்க எந்த இயர் சார் காலேஜ் முடிச்சீங்க? அது சார், 2000 தானே காலேஜ் முடிச்சிட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டா இங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. ஓகே गर्ल्स, ஐ வில் see you there in the canteen. Okay, thank you. Okay, bye. ஏய் ரதி, ஹலோ, தொடச்சிக்கங்க, ரொம்ப வலியுது. போறாமையா? சரி, நம்ம ஹீரோ அரவிந்த் இங்க காணோம். எப்படி தொட்ட என்ன சரியாச்சு பத்தியா? தேங்க்ஸ். ஹே 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 ஹே, கிவ் அண்ட் டேக் பாலிசில வராதுன்னு சொன்னது என்னோட பெருந்தன்மை. அதுக்காக அப்படியே போனா எப்படி? ஒரு காஃபி? ஓ Yeah. சாரி. சாப்பிட்டுக்கோங்க, பை. ஹே பிரியா, பிரியா. ஷிட். ஷிட் இல்லடா, அந்த பொண்ணுகிட்ட நீ போட்ட பிட்டி கிடைச்ச ரிவிட். ஏண்டா, இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஇஓ நீ. டேய், ஏன்டா லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ற? அது உன் பர்சனல் விஷயம். நானே லைஃபை என்ஜாய் பண்றதுக்கு டைம் பத்தலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், பார்ல நமக்காக டேபிள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏசியை போடுறான். ஹேய், இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குடி, இதே வாங்கிக்கோ. ஐயோ, இந்த காரை தாண்டி உனக்காக அரவிந்த் வாங்கியிருக்காரு. அரவிந்த் எனக்கா? ஆமா, ஆஃப் கோர்ஸ். இப்போ கார் வாங்கணும்னு சொல்லி ரேகா உன்னை கூப்பிட்டு வந்தது அவளுக்காக இல்ல, உனக்காக. எனக்காகவா? நான் கார் வாங்கிட்டாங்கன்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. சோ வாட்? உன்னை விட கம்மியா சம்பளம் வாங்குறவங்க எல்லாம் சொகுசா கார்ல போயிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அந்த ஓட்ட ஸ்கூட்டியை வச்சுக்கிட்டு கஷ்டப்படணும்?
லுக் பிரியா, இப்பவும் கிவ் அண்ட் டேக் பாலிசி அது இதுன்னு எதையாவது சொல்லி அவாய்ட் பண்ணாத. கீப் த கார். கடனோ காம்ப்ளிமெண்ட்டோ அது உன் இஷ்டம். ஓகே? சோ விடுறதா இல்ல. ம் புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி கொடுங்க. குட். Thank you. யூ வெல்கம். பிரியா நில்லு. ஏய் எங்க போற? ஏய் ஓ. உங்க காம்ப்ளிமெண்ட்டை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். ஓகே? உங்க கிஃப்டோட சைஸ் வேணா மாறி இருக்கலாம். ஆனா நீங்க அதை கொடுக்கறதுக்கான பர்பஸ் மாறலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். So don't repeat this, please. இந்த அரவிந்த் ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றான்? ஓ ஓ ஓ ப்ளீஸ். நான் சொன்னேன்ல கார் வாங்கி கொடுத்து ஃபிகரை கரெக்ட் பண்ண வந்திருக்கான். என்னடா இந்த வாட்டி ஊத்திக்கிச்சா? ஸ்வீட் மை ஸ்வீட் லிட்டில் பாய். அங்கிள் என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? காசிக்கு போக வேண்டிய வயசுல பெருசு கலிபோர்னியா போதுடா. அமெரிக்காவுல இருக்கிற ஹெட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு நாம அனுப்புன ஸ்டாஃப் லிஸ்ட்ல இந்த ஆளை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏய் ரியலி? எஸ். எல்லாரும் அண்ணாந்து பாக்குற லிபர்ட்டி ஸ்டாச்சு மேல நான் பறந்து போறேன். எல்லாரையும் சொர்க்கம்னு ஏங்க வைக்கிற அமெரிக்கா கூடிய சீக்கிரம் என் காரு கடியில இருக்க போகுது. ஐ அம் ஃப்ளைங் அமெரிக்கா. மாரசாமி பாத்தியா அங்கிளோட டான்ஸ்? காளி கோயில் பூசாரி மாதிரி கைய கால ஆட்டிட்டு இருக்காரு. கையில ஒரு உடுக்க கொடுத்துரு, பிரமாதமா இருக்கும். பழைய வண்டிடா, பாடியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலந்து விழுந்துற போது வர சொல்றா. உனக்கு போறாமடா. Thanks. எங்க இன்னும் அந்த எடிட்ட காணோம். Hey, how is the party going, friend? சூப்பர் அங்கிள், கலக்கிட்டீங்க. பார்ட்டி மட்டும் இல்ல, டான்ஸ் கூட. என்ன கிரேஸ், என்ன மூவ்மெண்ட். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? நியூர் சரோசா கிட்ட. ஹாய் மாயா. சாரி, கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல நிறையவே லேட் ஆயிடுச்சு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உன்னோட பர்சனல் ப்ராப்ளம் நம்ம சந்தோஷத்துல தலையிடாம பாத்துக்கன்னு. நீ திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ற. ஹே லீவ் இட் யா. சின்ன விஷயத்துக்கே இப்படி டென்ஷனா வர? நான் தான் சாரி கேட்டல, இனிமே கரெக்டா இருக்கேன். ஓகே கம் ஆன் லெட்ஸ் டான்ஸ். என் வாழ்க்கைக்கு நீ வந்த பிறகுதான் ஒரு அர்த்தம் கிடைச்சது. அதோ அங்க இருக்க. ஏய் வாங்குன கடனை கொடுக்க வச்சல உனக்கு கேர்ள்ஃப்ரெண்டோட டான்ஸ் போடுறா பத்த. அடிக்காதீங்க சார். இதே எத்தனை நாள் நான் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப? இன்னைக்கு பணம் வாங்க போறதில்ல. உங்களுக்கு எதனா பிரச்சனைனா வெளியில போய் வச்சுங்க. எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? இது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நீங்க கொஞ்சம் பொத்திக்கிட்டுங்க. அவன் கிடக்குறான் போடா அவன. நான் கொடுக்க வக்கல நான் கூட ஆட போட்டுட்டு இருக்கேன். நீ அடிக்கறவளா வச்சுக்காத. என்ன கை நீட்டு. நான் என் சொர்க்க பூமிக்கு போற கனவுல ஜாலியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கேன். பாக்குறீங்களா? உங்க பிரச்சனை எல்லாம் வெளியில போய் வச்சுங்க. போடா. அவுட் அவுட். ஏய் உன் சொந்த பிரச்சனைய உன் சொந்த இடத்துல வச்சுக்கோ. Get out. Bloody fellows. மாயா சாரி. கம் லெட்ஸ் டான்ஸ். கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சுற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. இல்ல போடா. மாயா அது ப்ளீஸ் கோ. இடியட். கலக்கிட்டீங்க அங்கிள். என்னத்த கலக்குனார்? அவங்க ரிவர்ஸ் ஆயிருந்தானா இவர் கலங்கி இருப்பாரு. ஏய் இந்த மகாதேவ மேல ரிவர்ஸ் ஆயிடுவாங்களா? வெத்து பசங்க வெறும் சவுண்டு தான். Bloody. ஆம்பளைனா இப்படிதான் இருக்கணும். ஹாய் பிரியா. ஹாய். என்ன எதிர்பார்க்கல? நான் கூட உன்னை எதிர்பார்க்கல. பரவாயில்லையே, ஷாப்பிங் ஹேபிட் கூட இருக்கா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொறுப்பில்லாத அப்பா, ஹார்ட் பேஷண்ட் அம்மா, ஊரை சுத்துற அண்ணன், கண்ணு தெரியாத தம்பி, வாழை வெட்டி அக்கா, கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. இதெல்லாம் போதாதுன்னு இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு சொல்ற அக்கா பசங்க. இப்படி ஒரு பெரிய சுமை உன் தலையில இருக்கிறதுனால தானே நீ காரை வேணான்னு விட்டுட்ட. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கூட வேஸ்ட் செலவு தானே. இப்படி எல்லாம் நீங்க போட்டு வாங்குறது என்னோட salary நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே உங்க டவுட்க்கு எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். வாங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க தரேன். இந்தா நீ தானே கால்குலேட் பண்ணிட்ட வெச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. அக்கா அக்கா எனக்கு கண்ணு. பிரியாவை பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். இந்த சின்ன வயசுல தன்னோட எதிர்காலத்தை பத்தி கூட நினைக்காம ரோட்ல அனாதைங்களா சுத்திக்கிட்டு இருந்த இந்த பசங்களோட எதிர்காலத்துக்காக தன்னோட மொத்த வருமானத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கா. ஒரே ஒரு மார்க்ல சென்டம் போயிடுச்சு. பரவாயில்ல விடு. பெல் அடிச்சாச்சு. பசங்களா விளையாடுறது போதும். எல்லாரும் புக்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டடி ஹாலுக்கு போங்க. நல்லா படிக்கணும். பத்திரமா. See you next time. சீக்கிரம் போ. நான் போய் அவங்கள எல்லாம் அசெம்பிள் பண்ணனும். வரேம்மா. ஓகே மேம். வரேன் சார். ஓகே. இப்போ தெரிஞ்சிட்டீங்களா?
என் சேலரி நான் என்ன பண்றேன்னு? ம் ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு கேக்குறீங்க அதானே? ம் சிம்பிள். கடவுள் இந்த உலகத்துல 100 பேரை படிச்சானா அதுல ஒருத்தனுக்கு மட்டும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு மத்தவங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுடுறான். அந்த ஒருத்தனை மாதிரி நம்மளால வாழ முடியலையேங்கிற ஏக்கம் ஏமாற்றம் பொறாமையிலேயே அவங்களோட ஆயுசும் முடிஞ்சிருது. அந்த ஒருத்தன் நினைச்சா அவனுக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்த முடியும். ஆனா அவன் அப்படி நினைக்கிறது இல்லையே. அவனுக்கு கிடைச்சதெல்லாம் தானே அனுபவிக்கணுங்கிற வெறியோட ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு கடைசியில யாருக்குமே உபயோகப்படாத ஜடப்பொருளா போய் சேர்ந்துடுறான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ எனக்கு உடன்பாடு இல்ல. நான் சம்பாதிக்கிற பணம் 4 பேரோட வாழ்க்கையை உயர்த்த பயன்படணும். அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பசங்களுக்காக இது வரைக்கும் நீ ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்க. சில பேர் பண்ற வீண் செலவோடு கம்பேர் பண்ணும்போது நான் பண்றது கொஞ்சம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களே எடுத்துக்கங்களே. என்னையா? இல்லையா பின்ன, நீங்க டெய்லி குடிக்கிறீங்களே ட்ரிங்க்ஸ், அது எப்படி ஒரு பேக் 300 ரூபாய் இருக்கும்ல? அந்த ஒரு 300 ரூபாயில இங்க இருக்கிற 30 பசங்க ஒரு வேளை வயிறார சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பெக்குக்கே இப்படின்னா நீங்க டெய்லி பண்ற ஆடம்பரம் எத்தனை பேரோட அடிப்படை தேவைகளை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. என்னடா சொல்ற? சரக்கு வேணாமா? ஆமாண்டா, இது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைச்சிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான சந்தோஷம் என்னன்னு இன்னைக்கு தான் பிரியாவால் புரிஞ்சுக்கிட்டேன். ஆஃப்டர் ஆல், போதைக்காக நாம் செலவு பண்ணுற இந்த பணத்தால் எத்தனை பேரோட வாழ்க்கை பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். இதை உணராம குடிச்சு கும்மாளம் அடிச்சு ச்சே, என்ன ஒரு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். அது சரி, நீ ஓவரா ஃபீல் பண்றதுனால அவனும் க்ளோஸ் பண்ண மாட்டான்டா. இவ்வளோ நாளா நான் பிரியா மடிச்சு காட்டுறேன், அவளை என் பின்னாடி சுத்த வச்சு காட்டுறேன்னு நீ சொல்லிட்டு இருந்த. இப்போ ஒட்டுமொத்தமா நீ கவுந்துட்டு போல இருக்க. ஒன்று மட்டும் புரியுதுடா, இவ்வளோ நாளா அவள் பின்னாடி சுத்தினதை விட இனிமே அதிகமாக சுத்த போற இல்ல? ஆமாடா, இனிமே பிரியா தான் என் உலகம். ஐ லவ் பிரியா. மெக்சிகான் லேடி என் நெஞ்சுக்குள்ள நீ வாடி, உன்னால் தான் என் இதயம் துடிக்குமடி. மெக்சிகான் லேடி என் நெஞ்சுக்குள்ள நீ வாடி, உன்னால் தான் என் உலகம் சுழலுமடி. உன் அழகினில் இமைகள் குதிக்க, உன் அருகினில் நிமிடம் இனிக்க, தனியாய் தவிப்பது காதலில் கடுமையடி. என் ஆசைகள் உன்னிடம் உரைக்க, வரும் வார்த்தைகள் வழியில் வழுக்க, மௌனம் தானே காதலின் மரணமடி. மெக்சிகான் லேடி என் நெஞ்சுக்குள்ள நீ வாடி, உன்னால் தான் என் இதயம் துடிக்குமடி. Oh baby, மெக்சிகான் லேடி என் நெஞ்சுக்குள்ள நீ வாடி, உன்னால் தான் என் உலகம் சுழலுமடி. உன் பேச்சு கேட்கதான் நெஞ்சம் ஏங்கும், என்னதான் செய்வது? உன் பாதி தேடி என் கால்களோடும், என்னதான் செய்வது? உன் மூச்சு காற்று என் ஆயுள் தேடும், என்னதான் செய்வது? நீ